வணக்கம் கேமர்ஸ், நான் தான் அவங்க சால்ட்டு. இன்னைக்கு மைண்ட் கிராஃப்ட் பெட் வாஷ் தான் பண்ண போகிறோம். இன்றைக்கும் பெட் வாஷ் தான், ஆனால் ஃப்ரீ ஷாப் கிடையாது. ஆனால் ரூம் மேட்ச் மட்டும் கிரியேட் பண்ணிட்டு ஃப்ரீ ஷாப் இல்லாமல் யார் ஜெயிக்கிறான்னு பார்க்க போகிறோம். ரைட்டு, இப்போ யாருன்னா நானே என்எம்எஸ், ஏஜி ப்ரோ, கோஸ்ட் ப்ரோ, அப்புறம் சங் ஜிங் மூணு யாரோ ஒருத்தர் வந்தார் புதுசாக. எனக்கு பேர் தெரில, அவர் பேர் மறந்துடுச்சு. சரி, மேட்சுக்குள்ளே போகலாம் டேரெக்டாக. வந்தோடனே மெசந்தா பெட்டு அயனை கலெக்ட் பண்ணிட்டு உள்ளே வாங்கிட்டு அப்படியே நானும் டைமண்ட் இடத்துக்கு போனேன். அப்புறம் தான் ஒன்று நோட்டீஸ் பண்ணேன், உங்களுக்கு புதுசாக அப்புறம் தான் அங்கே ரிட்டர்ன் போக முடியாது. போகலாம், நான் ஒன்றும் பார்க்க ஒரு ப்ரோ இல்லையே, அதனால் டைமண்ட் இங்கே தூக்கி போட்டு அங்கே போயிட்டு டப்புன்னு ரிஸ்பான் செட் இது பண்ணிட்டு போய் ஐயோ ஏதோ வரல. திடீர்னு என்ன பேசுறதுன்னா ஐடியாவும் இல்லை எனக்கு. விசியில் எல்லோரும் நான் தோத்துருவேன்னு யோசிச்சாங்க போல இருக்கு. ஏஜி ப்ரோ கொன்னோன்னு ஒரு வெறியோட சுற்றிக்கிட்டு இருக்காரு. என்ன விசியில் அப்போ சுற்றிக்கிட்டு இருந்தார். ஓகே, 5 டைமண்ட் கிடச்சிருச்சு, பரவாயில்ல. இப்போ கான்கிரீட்டை வாங்கிட்டேன், பெட்டையும் கவர் பண்ணிட்டேன். அப்புறம் இது ஆர்மர்லாம் போட்டுக்கிட்டு இப்போ அயன் ஷாடியும் வாங்கிக்கிட்டு இந்த ஜென்ரேட்டர் மட்டும் அப்கிரேட் பண்ணி விட்ருவோம். போயிட்டு எமரால்டு எடுப்போங்க, பிரிட்ஜு பண்ணுறதுக்காக ஒரு ஓகே பர்ஃபெக்டாக இருக்கும்னு நம்பினேன். இது பிரிட்ஜ் பண்ணுறதுக்காக வாங்கிட்டு போயிட்டு அங்கே போவோம். கைஸ் போயிட்டு இப்போ எமரால்டு எடுப்போம். லஜக் மொஜக் பஜக் 4 டீ தூக்கிட்டேன். இதுவே போதும் எனக்கு. அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு டைமண்ட் ஸ்வார்டு வாங்கி அயன் ஆர்மர் போட்டு டைமண்ட் ஸ்வார்டும் வாங்கிட்டேன். அதுக்கப்புறமா ஒரு சொல்லனா அப்புறம் வாங்க முடியல, ஃபயர் சார்ஜ் எடுத்து வச்சுப்போம். அந்த டைமில் தான் என்னம்மா அடிக்க ஆரம்பிச்சது, பயன்டே. அந்த டைம் ரொம்ப பயன்டே. ஆனால் என்ன டைம் சாடி இருக்குது, அவர்கிட்ட ஸ்டோன் சாடி இருக்குது. நான் நல்லா இப்போ காம்போ அடிக்க கற்றுக்கிட்டேன். அடுத்த வாட்டிலேருந்து இந்த பேடா யூஸ் பண்ணாமல் வேறு யூஸ் பண்ணலான்னு இருக்கேன். ஏன்னா வீடியோ பார்க்க கேவலமாக இருக்குது. ரைட்டு கொண்டேன், வீடியோ பார்க்க கேவலமாக இல்லை, அந்த வீடியோ பார்க்க கேவலமாக தான் இருக்குது. இந்த ஸ்க்ரீனில் அந்த பிளாக் கலரில் வருதா, அதனால் அது நல்லா இல்லை. இந்த பிளாக் ப்ரோ சொன்னார் நல்லா இல்லை ப்ரோன்னு, அதனால் மாற்றிட்டேன் வேறு டெக்ஸ்சர் பேக்கு. நான் இந்த கேமில் என்னோடய இதுவே யூஸ் பண்ணல. ரைட்டு போயிட்டு டைமண்ட் எடுப்போம். ஏஜி ப்ரோ சாவ போகிறாரு. ரைட்டு டைமண்ட் எடுத்துகிட்டு அப்படியே மறுபடியும் டைமண்ட் ஆர்மருக்கு பார்க்கும் போது அடிக்கிறார். இப்போ அவர் அயன் ஸ்வார்டு, நான் டைமண்ட் ஸ்வார்டு. நான் காம்பினேஷன் சார். இது ஒரு கிரேடு இல்லை, ஒரு லெவல் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கு. ரைட்டு, அவர் டப்புன்னு அடிச்சிட்டாருன்னா பிரச்சனை. பெட்டு வேற இல்லை, ரீஸ்பானும் பண்ண முடியாது, செத்துறாரு. நல்லது தான். இந்த மனுஷன் நான் ஸ்டாப் பண்ணும் போது தான் வராரு. கோல்டன் ஆப்பிள் 2 வாங்கிப்போம். கேஸ் கோல்டன் ஆப்பிள் சாப்பிட்ருவோம். சாப்பிட்டுட்டு டைமண்ட் ஆர்மருக்கு தேவையான டைமண்ட் எடுத்துகிட்டு டைமண்ட் ஆர்மரையும் போட்டு எல்லா ஆர்மரையும் இங்கே கழட்டி அதாவது அயன் ஆர்மர்லாம் போட்டு குப்பையாக இருந்துச்சு அதெல்லாம் போட்டு டப்புன்னு எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு அப்படி இங்கே வச்சுட்டு இப்போ போயிட்டு பழி வாங்கலான்னு இருக்கேன். அதாவது என்எம்எஸ் பழி வாங்க போகிறேன். அவர் பெட்டை உடச்சி, அவர் பெட்டை மட்டும்தான் உடச்சார், கொல்லலை. ஆனால் நான் ஒரு பெட்டை உடச்சி கொல்ல போகிறேன். மர்க்கையா பண்ண போகிறேன். மர்க்கையா ஒரே பிரிட்ஜு போட்டு கொடுத்துருக்காரு கைஸ், அதனால் அதிலே போய்ப்போம். நைட்டே போ. இந்த டைமண்ட் ஒன்றே தான் இருக்குது. பார்த்துட்டாரு, நல்லா பிரிட்ஜு உடைக்கிறாருன்னு நினைக்கிறேன். அங்கே பாருங்க, பிரிட்ஜு உடச்சிட்ருக்காரு. எஸ்கே போயிட்டார். கொஞ்சம் அந்த பிளாக்கு மறைக்காமல் இருந்ததுன்னா பர்ஃபெக்டாக கொடுத்துப்பேன். நான் போகிறேன்னு நினச்சி பின்னாடி துரத்துவார் பார்த்தேன், துரத்தனா தள்ளி விட்டுருவேன்னு தெரியும்.
நான் போயிட்டேன்னு நினச்சிருப்பாரு. ஆமாம் கைஸ் போயிட்டாருன்னு நினச்சிருக்காரு. அப்படியே போயிட்டேன் நானும். இந்த டைமில் தான் ஏஜி ப்ரோ ஏஜி ப்ரோவும் அந்த இங் ஊவும் ரெஸ்பெக்டேட் பண்ணிக்கிட்டு எல்லாருக்கும் சொல்லியிருந்தாங்க. அவ்வளோதான் பெட்டு வந்துச்சு. தலைவர் ஷாப்பிங்கில் இருக்கார். ரைட் அவர்கிட்ட டைமண்ட் ஸ்வாட் இருக்குது. ஆனாலும் என்கிட்ட இது இருக்குது. இது பேர் என்ன டைமண்ட் இது என்ன கைஸ் குடிச்சிட்டாரு. அப்புறம் உங்கள் கோஸ்ட் மிடிலுக்கு வந்தார். நான் தான் மிடிலுக்கு வர சொன்னேன், இல்லைன்னு சொல்லலை. அவர் மிடிலுக்கு வரைச்சிட்டு டமால்ட்டு மின்னு ஷார்ட் எடுத்துக்கிட்டு இருந்தேன். ஷார்ட் எதுக்கு அடித்தேன்? அவரோட டைமண்ட் ஸ்வாட் எடுக்கிறதுக்கு. எதுக்கு? அப்போ தான் வேறு அயன் ஸ்வாட்டில் சண்டை போடுவார். அவர்கிட்ட இல்லைன்னு எனக்கு தெரியும். ஆப்பிள் திண்டு போச்சு. சுற்றுருவேன் கன்ஃபார்ம் சுற்றுருவேன். கைஸ் திங்க் ஸோ சால்ட் இஸ் கோயிங் டு டை ஹியர். போயிட்டு எவ்வளோ நான் இன்னும் ஒரு அடி அடித்தா நான் செத்துருவேன். ஆனால் இது வேறு அவர் செத்துட்டாரு. டைமண்ட் ஸ்வாட் கச்சிச்சு. இப்போ நான் 2 ஆட்லேருந்து 3 ஆட்டு இப்போ எமரால்டெல்லாம் தூக்கிட்டேன். அப்புறம் இங்கே டைம் வேஸ்ட் பண்ணேன். சுற்றி வந்து டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு சடன் டெத்துக்காக நான் டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அது கிட்ட வந்துச்சுன்னா போதும் எனக்கு, இல்லையா பெட்டை உடைக்கிற மாதிரி இருக்கும். நான் பெட் இல்லாமல் சுற்றுறேன், அதனால தான் இப்போ பிரச்சனையாக இருக்குது. இப்போது நான் ஒரு பேசிக் போகிறேன் கைஸ். நானும் கோஸ்டோட பெட்டையே உடச்சிருவோம், டைம் ஆகுது அப்படின்னு போனேன். இதுதான் வழி கண்டுபிடிச்சிட்டேன். அங்கே டைம் வேஸ்ட் பண்ணதுக்கு நான் இதை கண்டுபிடிச்சி உடச்சிருக்கலாம். ஆனால் மேலே பார்த்தீங்கன்னா டைமை தெரியும். ஏஜி ப்ரோ சொல்லிக்கிட்டு இருந்தார் 30 செகண்ட்ஸ் தான் இருக்குன்னு. வர்ற மாதிரி வந்துட்டு பின்னாடி போயிட்டார். ஃபயர் பால் வச்சுருப்பேன்னு. ஆனால் ஃபயர் பால் என்கிட்ட இல்லை. அதுக்கப்புறம் நானும் ஆப்பிள் சாப்பிட்டு வருவாருன்னு பார்த்தேன். கரெக்டாக என்எம்எஸ் வர தூண்டி விட்டார் வாய்ஸ் சாட்டில். நீ போ ப்ரோ, அவனை அடி ப்ரோ அப்படின்னு. அதனால் அவரும் தைரியமாக வந்தார். என்ன பிரச்சனை? அவர் டைம் ஷாட்டு தான் இருக்குது. நினச்சது ஓ ஜஸ்ட் மிஸ்ஸி கீழே தள்ளி விட்டுருவேன். போ ப்ரோ கீழே போ ப்ரோ. கைஸ் சடன் டெத் நான் மட்டும்தான் கைஸ் இப்போ சொன்னதே நடந்துருச்சு. நான் தான் ஃபஸ்ட்டு ப்ளேஸு. ரைட்டு அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் நோட்டிஃபிகேஷன் ஆனில் வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் வேறு ஏதாவது வீடியோ போட்டால் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். வரட்டா?